ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் நம்ம தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நடத்தியிருக்கோம். அதன் முடிவுகளை தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி அது இப்பொழுது ஒரு ஸ்டார் தொகுதியாக ஆகிவிட்டது அப்படின்னே சொல்லணும். காரணம், இங்கே விஜய், தாவேகா கட்சியுடைய விஜய் இங்கு போட்டியிடுகிறார். இனிகோ இருதயராஜ் ஒரு பாஸ்டர், அவர் இங்கே போட்டியிடுறாரு. ராஜசேகரன் அதிமுக கட்சியின் சார்பாக போட்டிடுறாங்க. கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி, இது அவர் இல்லை, ஆனால் நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டியிடுறாரு. சென்ற முறை 67.77% வாக்கு பதிவானது 2021. அப்பொழுது பார்த்தீங்கன்னா இனிகோ இருதயராஜ் வெல்லமண்டி நடராஜன் அதிமுக, அப்போ அமமுகவும், அதாவது மனோகரன் அப்போ இங்கே போட்டிட்டார், தனித்தனியாக போட்டிட்டாங்க. அப்போ 53,797 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த முறை 81.69% வாக்கு பதிவாக இருக்குது. இது நேரடியாக விஜய் இங்கே களம் காண்கிறார். இங்கே விஜய் எப்படிப்பட்ட பிரச்சாரத்தை செஞ்சாருன்னு நம்ம பார்க்குறோம். முதல் நாள் எல்லா பாஸ்டர்ஸ், பிஷப்புகள்லாம் போயிட்டு சென்னையில் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து எங்களுடைய வாக்குகள் எல்லாம் உங்களுக்கே, நீங்கள் தான் எங்களை காக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. அன்னைக்கு கரெக்டாக இங்கே திருச்சிக்கு மண்டி போட்டு சர்ச்சுக்கு போனார் விஜய். அது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது, அது இந்தியா முழுக்க, தமிழகத்திலையும் இந்தியா முழுக்கவும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. தான் ஜோசப் விஜய் தான் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணார் இங்கே. அது எந்த அளவுக்கு இங்கே மாற்றத்தை ஏற்படுத்த போகிறதுன்னு பார்க்குறோம். ஏன்னா அவர் எதிர்த்து நிற்கிறதே ஒரு பாஸ்டரை, அவர் திமுக கட்சியில் இருக்கிறாரு, அவரை எதிர்க்கிறாரு. எப்படி இருக்கிறது களம் அப்படிங்கிறத செந்தில்குமார்ட்ட கேட்போம். வணக்கம். வணக்கம். பாஸ்டர் அங்கு ஜெயிப்பாரா, விஜய் ஜெயிப்பாரா? களம் எப்படி இருக்கிறது திருச்சி கிழக்கு? திருச்சி கிழக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்டார் தொகுதியா, ஸ்டார் கேண்டிடேட் இருக்கக்கூடிய முக்கியமான தொகுதியா, தமிழ்நாட்டுல எதிர்பார்க்கக்கூடிய தொகுதியா இருக்குது திருச்சி கிழக்கு. இந்த தொகுதியில நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரச்சாரம் அப்படின்ற வகையில முதல்ல ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய இனிகோ இருதயராஜ் பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ணல. ஆனாலும் அவர் மேல எதிர்ப்பு அப்படிங்கிறது இருந்தது. கவர்மெண்ட் மேலேயும் சரி, இனிகோ இருதயராஜ் மேலேயும் பெரிய அளவுக்கு எதிர்ப்பு. அதனால நிறைய இடத்துல கூட அவர் மக்கள் விரட்டி அடிச்சதை பார்க்க முடிஞ்சது. அது தவிர அதிமுக பக்கம் இருக்கக்கூடிய ராஜசேகரன் அவர்கள் கல்வியாளர், முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள, கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல மாணவர்களுக்கு, மக்களுக்கு, அந்த உள்ளூர் தொகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கு பரிச்சயமான நபர். அதனால நிறைய விஷயம் பண்ணியிருக்கிறார். அவரோட பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா வீடு வீடா போய், தெரு தெருவா, ஒவ்வொரு ஏரியாவும் போய் கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அதை தாண்டி விஜய் அவர்கள் மாவட்டத்து தலைமையா இருக்கக்கூடிய மையமா இருக்கக்கூடிய மார்க்கெட் பகுதியில் பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு தொகுதியில நான் பிரச்சாரம் பண்றேன் அப்படின்ற இதுல தேவாலயத்துக்கு போறது, கோயிலுக்கு போறது, இந்த மாதிரி ஒவ்வொரு மதத்தினுடைய அடையாள சின்னமா இருக்கக்கூடிய கோயில்களுக்கு, சர்ச்சுக்கு, மசூதிக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஆனா இது எந்த அளவுக்கு அவருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னா, அந்தந்த சமுதாய மக்கள்கிட்ட வராரு போறாரு அப்படின்றத தாண்டி இது வெற்றி வாக்குக்கு, அதாவது வாக்கு வங்கியை அதிகப்படுத்தும், அல்லது இது எல்லா மக்களும் இவங்களுக்கு போட்டுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி திமுகவுடைய வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் அடிப்படையில ஒரு பாதிரியார். சோ அவருக்கான ஓட்டு வங்கிங்கிறது இன்னும் அவருக்கு ஒரு சில ஓட்டு வங்கி இருக்கதான் செய்யுது. அதனால திமுகவுடைய எல்லா சிறுபான்மை, குறிப்பா கிறிஸ்தவர்களுடைய வாக்கும் விஜய்க்கு போறதை நம்ம ஏற்க முடியாது. ஏன்னா இவருக்கு கிட்டத்தட்ட 10-20% வாக்கு இன்னமும் அது இருக்கதான். முன்னாடியே சொன்ன மாதிரி சில சர்ச்சைகள் இருந்து, சில அமைப்புகள், கிறிஸ்தவ அமைப்புகள் திமுக ஆதரவு பார்க்கணும். இவர் வெற்றி பெறுவாரா இல்லையா அப்படின்றது நம்ம இன்னமும் கணிக்க முடியாத சொல்லதா இருக்கு. ஏன்னா என்ன காரணம்னா, இனிகோ இருதயராஜ் ஆல்ரெடி அந்த சிட்டி எம்எல்ஏ இருக்கிறாரு. அதை தாண்டி அதிமுகவுடைய ராஜசேகரன் அவர்கள் கடுமையான ஒரு ஃபைட், கடுமையான ஃபீல்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அதனால அவர் ஈஸியா ஜெயிக்க முடியாது அப்படின்ற நிலைமை தான் இன்னும் இருக்குது. பல்வேறு கருத்துக்கள் கூட பார்த்து ஈஸியா விஜய் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு மக்கள் மத்தியில பரவாயில்ல, ஒரு சில ஆதரவாளர் மத்தியில சொல்லப்பட்டாலும் இன்னும் அந்த கதை யாருக்கு சாதம் அப்படிங்கிறது இன்னும் எந்த அளவுக்கும் கணிக்க முடியாத அளவுதான் இருக்குது. திருச்சி மாவட்டம் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு ஸ்டார் தொகுதியாக மாறிவிட்டது. காரணம், விஜய் இங்கே போட்டி போடுவதனால. பாஸ்டர் இனிகோ இருதயராஜுக்கும் ஜோசப் விஜய்க்கும் ஒரு கடும் போட்டி. ஆனால் அதிமுகவுடைய ராஜசேகரனும் ஒரு கடும் போட்டியை திமுகவுக்கு கொடுக்கிறார் அப்படிங்கிறதும் பார்க்குறோம். கடைசி நேரத்தில் ஒரு ஸ்டண்ட்டு, கோயிலுக்கு போனது, பள்ளிவாசலுக்கு போனது, சர்ச்சுக்கு மண்டி போட்டு ஜபம் செய்தது, இதெல்லாம்
விஜய்க்கு வெற்றியை தேடி தருமா அப்படிங்கிறது மே 4ஆம் தேதி தான் தெரியும். ஏன்னா இந்த நேரத்தில் வந்து நம்ம முழுமையாக இதை வந்து எல்லா ஓட்டுகளும் அவருக்கு போயிருக்கா. கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினர் ஓட்டுகள் இருக்கு. ஏற்கனவே அங்கே எய்த்து நிற்கிறவரும் ஒரு பாஸ்டரு. அவர் கிறிஸ்தவர்களுக்காகவே தான் ஃபுல்லாக முழு நேரமாக அவங்களுக்காக தான் வேலை செஞ்சார். அவர் சட்டசபையில் பேசியது எல்லாம் கிறிஸ்தவர்களுக்காக மட்டுமே. சர்ச்சு எங்கெல்லாம் கட்டணும், புறம்போக்கு நிலத்துலலாம் எப்படி சர்ச்சு கட்டுறது, அதுக்கு என்ஓசி எப்படி வாங்குறது, அதை வைத்து தான் என்ஓசியை தேவையில்லைன்னு திமுக அரசு சொன்னதெல்லாம் பார்க்குறோம். அந்த அளவுக்கு கிறிஸ்தவர்களுக்காக உழைத்தவர் இனிக்கோ இருதயராஜ். இப்போ ஏற்கனவே வேலையை செய்து காட்டிய கிறிஸ்தவரை வந்து அந்த கிறிஸ்தவர்கள் ஆதரிக்க போறாங்களா, இல்லை கிறிஸ்தவராக இப்பொழுது வந்து வண்டி போட்டு வந்தவரை அவங்க ஆதரிக்க போறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கடுமையான ஒரு சூழல் தான் அங்கே இருக்குது. அதிமுகவும் கடுமையான போட்டியை ராஜசேகரன் கொடுத்திருக்கிறார், கல்வியாளர். அதனால இங்கே வந்து ஒரு இழுபறியான சூழல் தான் இருக்குது. இதோடைய முடிவு நமக்கு மே 4ஆம் தேதி தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.